இப்ப என்னங்க சொல்றீங்க? நான் மீனாட்சிக்கு நல்லது தானே பண்றேன். பாவம், அவங்க 3 பொண்ணுங்களை வச்சிருக்காங்க. 1 கோடி ரூபாய் நிலம் கிடைக்குதுன்னா கசக்குதா? அதுக்குதான் இந்த பத்திரம். ஒரே ஒரு கையெழுத்து தானே. சக்தி, இதுல முதல்ல நீ ஒரு கையெழுத்து போட்டுடு. அப்படியே உங்க அக்கா யமுனா துர்கா கிட்டயும் கையெழுத்து வாங்கிடு. இன்னைக்கே முடிச்சிடலாம். இந்தாங்க புஷ்பா. ஐயோ, பேனா இல்லையே. ஐயோ ஏங்க, இவ்ளோ எடுத்துட்டு வரவா பேனா எடுத்துட்டு வர மாட்டேனா? அதையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் ரெடியா கொண்டு வந்திருக்கீங்க. அதான் புஷ்பாங்கிறது. வா, கையெழுத்து போடு. போடு, கையெழுத்து போடுமா. சக்திமா, நல்ல விஷயம் தானே. 1 கோடி ரூபாய் இடம் உங்க அம்மாக்கு கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் தானேம்மா. கையெழுத்து போட்டு விடு, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். இத பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க அக்கா கணவரும் வந்துருவாரு, உங்க அம்மாவும் செட்டில் ஆயிருவாங்க. யோசிக்காதம்மா. என்ன சக்தி யோசிக்கிற? சாப்பிடும்போது அவ்வளவு சொன்னியே, போன் பண்ணுங்க போன் பண்ணுங்கன்னு போன் எல்லாம் எடுத்து கொடுத்தியே. நீ ஆசைப்பட்டபடியே ஒரே ஒரு போன் பண்ண. பாத்தியா அது எங்க வந்து நின்னு இருக்குன்னு? இப்ப புரியுதா? இப்ப என்னத்த, கையெழுத்து தானே போடணும், போட்டுடுற. ஒரு கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா சும்மா வாத்த. இதோ இப்பவே போட்டுடுறேன். அண்ணி இது பிடிங்க. சக்தி, என்னம்மா இது? நான் கவனிக்கல மாமா, தெரியாம காஃபி கொட்டிடுச்சு. இப்போ என்ன பண்றது அத்த?